நீங்க மேக்ஸிமம் ப்ராசிக்யூஷன்ல மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கேட்டிருந்தீங்க. அந்த மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நீதிபதி சொல்லும்போது ஏதாவது விஷயத்தை மேற்கொள்ள முக்கியமான வழக்குங்கிறதுனால ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இல்ல, அதான் நான் சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. A1 ல இருந்து A9 வரைக்கும் அந்த ஆர்டர் காப்பி இது சொல்லுங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன. சரி, இது ரெமிஷன் எப்படி சார் மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? எப்படி மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர் தரப்புல போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறது இல்ல. மாதங்கள்ல போலாம், அது 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்றது சட்டம். வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா 376(2)ங்கிறது அது ரொம்ப இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள், என்னோட அபிப்பிராயம் சாட்சிகள் நல்ல முறையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அது மேல்முறையீடு நீதிமன்றம் என்ன தீர்மானிக்கிறது நம்ம இப்போ சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்புல நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் ட்ரையல் சப்மிட் பண்ணிருக்காங்க. 376(2)N மேக்ஸிமம் பனிஷ்மென்ட்ங்கற போது அது ப்ராப்பரான எவிடன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா. இப்போ மேல்முறையீடு போனாலும் அது உடைச்சிருக்கான சூழல் இருக்குமா? இல்ல எந்த மாதிரி? இல்ல, அத பத்தி நான் சொல்ல முடியாது. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். 85 லட்சம் இழப்பீடுங்கிறது 8 பெண்களுக்கு 8 பெண்கள் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் இது விவரம் கொடுக்குறேன். மொத்த 85 லட்சம்.